ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஆர் விலாக்ஸ். பசங்களுக்கு ஆப்பளி விட்டாச்சு. அதான் தாத்தா பேட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு கிளம்பிட்டோம். எங்க போறோம்? ரொம்ப சுரத்தியெல்லாம் பாக்குதா? எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? அப்படியா? ஓ, எக்ஸாம் முடிஞ்சனால இனிமேல் தொல்லை இல்லைன்றாளா? படிக்கவே வேணாம். சரி சரி. காலைல கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா டிராஃபிக்கில் சிக்காமல் போயிடலான்னு ஒரு மார்னிங் 7:30க்கெலாம் நாங்கள் சென்னை மடிப்பாக்கம்லேருந்து கிளம்பிட்டோம். என்னென்னா எங்கள் மடிப்பாக்கமில் கொஞ்சம் இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ரோடு அந்த இடத்துல கொஞ்சம் அன்கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ பட் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல, பில்லர் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பரவாயில்ல, முன்னைக்கு ரோடு இப்போ எவ்வளோ பரவாயில்லாமல் இருக்குது. பட் காலையில் 7:30க்கே நல்ல பனிமூட்டமாக தான் இருந்தது. நார்மலாக நாங்கள் சென்னை டு தஞ்சாவூர் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மோஸ்ட்லி ரீச் பண்ணிவிடுவோம். 6 ஹவர்ஸில் ரீச் பண்ணிவிடுவோம். டிராஃபிக்லாம் இல்லைன்னா 5.5 ஹவர்ஸ்லேயே ரீச் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வெக்கேஷன் டைமுங்கிறதுனால ஸோ சிட்டிக்குள்ளே போக போக எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு தெரியல. நாங்கள் இன்னும் குரோம்போர்ட் பாலத்தை ரீச் பண்ணலை. ஸோ ஜிஎஸ்டி ரோடு எடுத்தால் தான் தெரியும் எவ்வளோ டிராஃபிக் அங்கேருந்து இருக்குதுன்னு. வாங்க பார்க்கலாம். காலையில் சீக்கிரம் கிளம்பியே ஃபுல் டிராஃபிக் தான். தாம்பரம் ரீச் ஆகிறதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பெருங்கலூத்தூர் பாலத்தில் நிற்கிறோம். பெருங்கலூர் பாலத்துலேயும் பயங்கர ஹெவியாக தான் இருக்குது. அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக தான் மூவ் ஆகுது. இது இப்படியே எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 ஹவர் மேலே ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக இந்த இடத்த வந்து ஒரு 45 மினிட்ஸ்லலாம் மேக்ஸிமம் நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். இன்றைக்கி இங்கே ரீச் பண்ணவே 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு தான் டிராஃபிக்கில் ஓட்டுற கடுப்புலாம். பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வெக்கேஷன் விட்டாச்சு. ஜாலியாக காரில் பாட்டை போட்டு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்ததுங்க பசங்க. ஸோ நார்மல் டேஸில் கிளம்புனீங்கன்னா இவ்வளோ வெஹிக்கல் ஃப்ளோலாம் இருக்காது. ஸோ இப்போ வெக்கேஷன் டைமுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது டிராஃபிக்கு. நான் நார்மலாக ஒரு 1 டே முன்னாலேயே வண்டிக்கு வந்து பெட்ரோல்லாம் போட்டு ஏர்லாம் செக் பண்ணி வச்சுருவேன். பட் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால முதல் நாள் என்னால் போட்டு வைக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் போய் போட போகிறேன். ஸோ நார்மலாக ஏன் ட்ராவல் டயத்தில் அவாய்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி டயத்தில் பயங்கர க்ரௌடாக இருக்கும் பெட்ரோல் பங்க்லாம். அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிப்பேன். ஸோ நாங்கள் செங்கல்பட்டு டோலை இப்போ தான் ரீச் பண்ணுறோம். செங்கல்பட்டு டோலை ரீச் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்னால் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டோல் வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். இந்த 40 கிலோமீட்டர் ரீச் பண்ணவே 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே மார்னிங் 9:30 ஆகிடுச்சு செங்கல்பட்டுக்கிட்டேயே. ஸோ மார்னிங் டிஃபன் பண்ணிட்டு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு தாண்டோன்னா ஆனந்தபவன் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே தான் போய் சாப்பிட போகணும். அங்கேயே பயங்கர க்ரௌடு. நார்மலாகவே வெக்கேஷன் டைமில் சென்னை திருச்சி ஹைவே எடுத்திங்கன்னா எந்த ஹோட்டல் போனீங்கனாலும் க்ரௌடாக தான் இருக்கும். பட்டு இங்கே பயங்கர க்ரௌடு. பார்க்கிங் ஒரு வழியாக பண்ணிட்டு உள்ளே வந்து சாப்பிட உட்காந்தா சாப்பாடு வந்து சொல்கிற மாதிரியே இல்லைங்க. ரொம்ப மோசமாக இருந்தது. காசெல்லாம் நிறையா தான் வாங்குகிறாங்க. பட் சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஹோட்டலை தவிர்த்துக்கலாம். அந்த பில்லை கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எல்லாம் காசு கூட தான், ஆனால் அதுக்கான குவாலிட்டி இல்லை. இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம், எப்படி இருந்தது? என் பிடிக்கலையா? நல்லாவே இல்லை. மேல் உனக்கும் பிடிக்கலையா? சத்தமா சார் நல்லா இருந்துச்சுனா சாம்பார் நல்லா இருந்துச்சு. ஓ, தோசை நல்லா இருந்தது, சாம்பார் நல்லா இல்லையா? சரி சரி. ஸோ வித்யா பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது வெள்ளரி பிஞ்சு, மாங்காய் இல்லை ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒன்று கட் பண்ணி எடுத்து வந்துடுவாள். ஸோ பசங்க போகிற வழியில் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் இதை தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாள். இந்த தடவை பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சும் மாங்காவும் கொண்டு வந்திருந்தா. ஸோ மாங்காய் வந்து எனக்கே ஃபேவரட் தான். நானே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ பசங்களும் போகிற வழியில் இந்த மாதிரி சிப்ஸு இந்த மாதிரி திங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாலுங்க. ஸோ நீங்களுமே வந்து உங்கள் கிட்ஸை வந்து ட்ராவலில் கூப்பிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலுமே எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் நான் பண்ணுறப்ப சிப்ஸு கேட்பாங்க தான். பட் அட்லீஸ்ட்டு நம்ம என்னென்னா ஜங்க் ஃபுட்ஸை ஓரளவுக்கு குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றத பிள்ளைங்களும் குறைக்கும். ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள்.
ஸோ இந்த மேல்மருவத்தூர் தாண்டி இருக்கிற இந்த டோலை ரீச் பண்ணவே எங்களுக்கு 3.5 hours ஆகிடுச்சு. ஸோ விக்ரவாண்டி டோலுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாலேருந்தே பயங்கர ஹெவி டிராஃபிக்கு. ஸோ எல்லா வண்டி ஃபுல்லாக எல்லா லைனும் பிளாக்டு. மெயின் ஹைவேஸ்லேயும் வண்டி நின்றுச்சு, சர்வீஸ் லைன்லேயும் வண்டி நின்றுச்சு. நான் எந்த பக்கம் போகிறதுனே தெரில. நான் அப்படியே லெஃப்ட் ஒதுங்கி கொஞ்சம் சர்வீஸ் லைன் பக்கம் வந்துட்டேன். ஸோ அங்கேயும் பயங்கர டிராஃபிக்காக தான் இருந்தது. அப்படியே ஊர்ந்து தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ விக்ரவாண்டி டோலை ரீச் பண்ணுறதுக்கே ஒரு 6 hours மேலே ஆயிடுச்சு. நார்மலாக நாங்கள் ஒரு 3 hours இந்த இடத்துக்கு வந்துடுவோம். டிராஃபிக் இல்லைன்னா 2.5 hours கூட இந்த டோல் வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி இந்த டோலை ரீச் பண்ணுறதுக்கு 6 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போலோ க்ரௌடு வெக்கேஷனால் மக்கள் எல்லாம் சென்னையை விட்டு வெளில கிளம்புறதுனால பயங்கர க்ரௌடில் தான் இந்த இடத்துக்கே வந்து ரீச் ஆனோம். ஸோ இந்த டோலை ரீச் பண்ணவே ரொம்ப டைம் எடுத்ததுனால சரி டோல் முடிஞ்சோடனே ஒரு டீ பிரேக்கு போட்டோம். ஸோ பசங்களுக்கும் லைட்டாக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம். எப்படி இந்த என்ன தான் நம்ம கட் ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்தாலும் பிள்ளைங்க கடைக்குள்ளே வந்தோன்னே ஏதாவது வாங்கி கொடுன்னு தான் கேட்குது. சரி அதையும் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த டோல் தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரோடு பிரியும். லெஃப்ட்டில் ஒரு ரோடு இருக்கும், நேராக ஒரு ரோடு போகும். நீங்கள் எந்த ரோட்டில் போனாலும் தஞ்சாவூர் நார்மலாக ரீச் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு 30 kilometers கூட. பட் நம்ம அந்த ரூட்டில் தான் போகிறேன். அது ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். லெஃப்ட்லேயும் போகலாம். ஸோ அந்த ரூட்டு அதாவது நெய்வேலி ரூட்டில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்தது அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ பட் நம்ம இப்போ நேராக தான் போகிறோம். வாங்க. ஏன் நேராக போகிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு தான். ஸோ இந்த செங்கல்பட்டு விழுப்புரம் தாண்டி நேராக வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போவுமே கரும்பு விற்பாங்க. ஸோ பொங்கல் சீசனுக்கு ஒரு மாதம் முன்னாலேருந்தே இங்கே கரும்பு விற்க ஆரம்பிச்சிடும். பொங்கல் சீசன் முடிஞ்சும் பார்த்திங்கன்னா இங்கே கரும்பு விற்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்னா அந்த பொங்கல் சீசன் பொங்கல்னே கிடையாது. ஸோ எந்தெந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ நான் பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இப்போ பொங்கல் சீசன்றதுனால கரும்பு விற்றுச்சு. சரி பசங்களுக்கு கரும்பு வாங்கி கொடுப்போன்னு வாங்கி காரில் லோட் பண்ணி ஒரு கட்டு கரும்பை பேசி வாங்கி லோட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். கரும்பை எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். நம்ம பயணத்தை தொடரலாம் மறுபடியும். ஸோ விழுப்புரம் தாண்டினதுக்கப்புறமே டிராஃபிக் கொஞ்சம் நாமினலாக தான் இருந்தது. விழுப்புரம் அளவுக்கு இருந்த டிராஃபிக் அதுக்கப்புறம் இல்லை. ஸோ இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூருக்கு கொஞ்சம் முன்னால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ கடை இருக்கும். ஸோ நார்மலாக இந்த ரூட்டில் எப்போ போனாலுமே நான் இங்கே இருந்து இளநீ வாங்குவேன். என்ன ரீசன்னா இங்கே இளநீ பார்த்தீங்கன்னா பயங்கர சீப்பு. 30 ரூபா தான் இளநீ சொல்லுவாங்க. ஆனால் நல்ல பெரிய இளநியாக இருக்கும். நம்மளாலேயே ஒரு இளநீ முழுசாக குடிக்க முடியாது. நீங்கள் யாராவது இந்த ரூட்டில் போகிறீங்கன்னா சென்னை திருச்சி ஹைவேல போகிறீங்கன்னா பெரம்பலூருக்கு முன்னால் இந்த கடை இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன், இளநியும் குடிச்சிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் இளநீ பார்சல் வாங்கிட்டு போவேன். நம்ம சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா இளநீ 80 ரூபா 90 ரூபா ஒரு இளநீ. ஸோ இங்கே சீப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே இங்கே இளநீ வாங்கிட்டு போயிடுறது. அதே மாதிரி இங்கே என்னென்னா இளநியோட அதாவது தேங்காய் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. தேங்காய் எண்ணெய், அது பர்ஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த கடையில் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாலத்துலேருந்து ரைட்டில் போனீங்கன்னா பெரம்பலூர் டவுனுக்குள்ளே போய்டும். ஸோ நம்ம வந்து தஞ்சாவூர் போகணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், அந்த பாலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்துக்குவோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் இருக்காது, நார்மல் ரோடு தான். ஸோ இந்த நார்மல் ரோட்டில் தான் போகணும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து தஞ்சாவூர். ஸோ இது எப்படின்னா அரியலூர்லேயும் நம்ம உள்ளே போக வேண்டாம், பைபாஸ் வழியாக வெளில போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் திருவையாறு. ஸோ திருவையாறுலேயுமே நம்ம உள்ளே போக வேண்டியதில்லை. இப்போ திருவையாறுலேருந்து தஞ்சாவூருக்கு பார்த்திங்கன்னா அழகாக பைபாஸ் போட்டாங்க. நம்ம அந்த ரூட் வழியாக தஞ்சாவூர் ரீச் பண்ணிடலாம் வாங்க. ஸோ திருமானூர் தாண்டோன்னா திருவையாருக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டானா வரும். ஸோ இந்த ரவுண்டானால அப்படியே ரைட் சைடு எடுத்துக்கணும். இப்போ இல்லைன்னா இது நம்ம ரைட் எடுக்கலைன்னா தஞ்சாவூர் போகணுன்னா திருவையாறு டவுனுக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும். திருவையாறு டவுனுக்குள்ளே எப்போவுமே பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். ஏன்னா ரோடு சின்னது, டவுனு லிமிட்குள்ளே இருந்ததுலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூட்டில் வர்றவங்க இந்த பைபாஸ் எடுத்துருங்க. இதில் எடுத்துட்டிங்கன்னா அழகாக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டிராஃபிக்கில் மாட்டாமல் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் லிமிட்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே ஃபுல்லாக பார்க்குற பக்கம் பூரா வயலாக தான் இருக்கும். 2 பக்கமும் எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் வயல்வெளியாக தான் இருக்கும். ஸோ 2 பக்கமும் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் ரூட் பக்கம் போனவங்களுக்கு தெரியும். அதுவும் சில இடத்துல பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வயல் மட்டும்தான் தெரியும். வீடு வாசல் எதுவுமே தெரியாது. அவ்வளோ வயல் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படிடா இவ்வளோ தூரத்துக்கு போய் அவங்க வந்து ரோடும் இருக்காது பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக வயல் தான் இருக்கும். அது எப்படி உள்ளுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வழியாக தஞ்சாவூர் பெரிய கோயிலை ரீச் பண்ணிட்டோம்.
ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட ட்ராவல் அண்ட் ஃபுட் வீடியோஸ் அலர்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு வழியாக வீட்டை ரீச் பண்ணுற மக்களே. ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.